உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார்ல, இங்க பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் காட்டுவாங்க. சுத்தமான பிராமண பொண்கள் சுமங்கலிகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, துர்கா அம்மா நல்ல பிராமணர்களை கூப்பிட்டு ஸ்பஷ்டமா சமஸ்கிருத மந்திரம் சொல்லி ஹோமம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இதான் சனாதனம்ன்றது. இந்த சனாதனத்தை இவர் வீட்டிலேயே ஒழிக்க முடியலன்னா, உதயநிதி எந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிட்டு இருக்காரு. நீங்க இப்படியே சனாதனத்தை, நான் உண்மையா சொல்றேன், உதயநிதி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கைவிட்டக்கூடாது. திரும்ப 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 உதயநிதி ஆழமா அழுத்தமா எல்லா இடங்கள்லயும் சனாதன மொழிய, சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன், சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அப்படி பேசி பேசிதான் நீங்க துணை முதல்வராக இருந்து என்ன பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பா எம்எல்ஏ கூட இல்ல, சட்டசபை கூட கால் கூட வைக்க முடியல, வீட்டுல உட்காந்துருக்காரு. நீங்களும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களையும் மக்கள் வீட்டில் உட்கார வச்சிருவாங்க. அதனால இதை மாத்திக்கவே வேணாம். நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு ஒரு விளக்கமே கொடுக்க தேவையில்லை, இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, மக்கள் உங்களை வீட்டில் உட்கார வச்சிருவாங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உதயநிதிட்ட. அது வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போய் பேசணும், அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அது போய் அசம்பிளியில் போய் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் எங்கே தேவையில்லையோ அங்கே போய் பேசியிருக்காப்புல. அவங்க அம்மா தான் போய் அத்திவரதற்காக எத்தனை நாள் கணக்கில் காத்திருந்தாலும் அவங்களுக்கு தெரியுமா? பாவம், அந்த பையனுக்கு தெரியல பாவம். அதனால் இந்த சனாதனத்தை ஒழிக்கிற விஷயத்த அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் போய் பேசிட்டு அதில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறோம். அவங்க தான் தெளிவாக இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறது வெளியே சொல்கிறது இல்லை. மற்றவனை எதெல்லாம் காலி பண்ணுமோ, ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லோரும் ஹிந்தி படிப்பாங்க. தமிழ் பண்பாடும்பாங்க, அவங்க வீட்டில் மட்டும் வேறு பண்பாடு தான் இருக்கும். சரி, தமிழ் பண்பாடு என்ன, பேண்ட்டு டிஷர்ட் போட்டு போகிறதா, வேட்டி சட்டை கட்ட தானே.